இது இப்போது தேவையா சேகர் சட்டமன்ற தொகுதியில் 79வது ஆண்டு சுதந்திர தின விழாவை எழுச்சியோடு இங்கே கொடியேற்றி வைத்து இனிப்புகள் வழங்குகிற நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்திய தேசம் என்பது உலகத்திற்கே வழிகாட்டியாக மத மொழிகளுக்கு அப்பாற்பட்டு பல்வேறு இனங்களுக்கு அனைவரும் ஒருங்கிணைத்து ஒற்றுமை உணர்வோடு தேசம் மற்ற நாடுகளுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்திய திருநாட்டில் வாழுகிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் முழுமையான பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வருகிறது. தனி மனிதன் சுதந்திரம் பேணி காக்கப்படுகிறது. எல்லையோரங்களிலே இந்தியாவை பேணி காத்து வருகிற நிலை மத்திய அரசால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு எடுக்கப்படுகிற பல்வேறு நடவடிக்கை இந்தியாவிற்கு பாதுகாப்பு அரணாக அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் ஒருங்கிணைந்து ஒற்றுமை உணர்வோடு வாழுகிற சிறந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்திய தேசத்தில் உலகத்தில் அதிகமாக மக்கள் ஜனத்தொகை இருக்கின்ற நாடாக இந்திய நாடு இருக்கிறது. பல்வேறு கொரோனா தொத்து நோய் வருகிற போது, COVID-19 வருகிற போது எல்லோரும் வியந்து பாராட்டுகின்ற அளவிற்கு எல்லோருக்கும் உயிர் காக்கின்ற அந்த உதவிகளை மத்திய அரசு இன்றைக்கு செய்திருக்கிறது. குறிப்பாக ஒரு தேசம் வலிமையோடு இருப்பதற்கும் தேசத்திலே இருக்கிற மக்கள் சிறந்த முறையில் தங்களுடைய சுதந்திரத்தை பேணி காக்கின்ற வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் இன்று தொழில், கல்வி, வேலைவாய்ப்புகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்தியாவில் நாம் அத்தனை பேரும் வாழுகிறோம். ஆகிய இந்திய திருநாட்டில் 79வது ஆண்டு சுதந்திர தின விழாவில் எல்லோரும் மகிழ்ச்சியோடு விழாக்களாக கொண்டாடி கொண்டிருக்கிற அனைவருக்கும் எங்கள் அனைவர் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் பாராட்டுதலும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.